أعوذ بالله من الشيطان الرجيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, மேலானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறான். சகோதரர்களே, நாம் இருக்க வந்தவர்கள் அல்ல, இறக்க வந்தவர்கள். நாம் வாழ வந்தவர்கள் அல்ல, இன்னொரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருப்பதற்காக வந்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே நமக்கு சுவர்க்கத்தை தந்திருப்பான். உலகத்தில் யாரையாவது அல்லாஹ் நிரந்தரமாக வைப்பதாக இருந்திருந்தால் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைத்திருப்பான். அதான் ஒரு கவிஞர் சொல்கிறார், லவ் கானத்தித் துன்யா ததூமு அலா அஹ்லிஹா லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முஹல்லது. அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை யாருக்காவது நிரந்தரமாக கொடுப்பதாக இருந்தால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுத்திருப்பான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தார் வெறுமனே 63 வருட காலம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் 1400 வருஷ காலம். அதான் ஒரு கவிஞர் சொல்கிறார், தஸவ்வத் மினத் துகா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜன்ன அலைக லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி. ஏ மனிதனே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கட்டுச்சாதனமாக எடுத்துக்கொள். ஏன் தெரியுமா? நீ இரவை அடைந்தால் காலையில் உயிரோடு இருப்பாயா என்பது தெரியாது. وَكَمْ مِنْ فَتًى أَصْبَحَ وَأَمْسَى ضَاحِكًا. எத்தனையோ வாலிபர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். وَقَدْ نُسِجَتْ أَكْفَانُهُ وَهُوَ لَا يَدْرِي. அவனுடைய கஃன் துணி அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான், அவனுக்கு தெரியாது. وَكَمْ مِنْ صَغِيرٍ يُرْتَجَى طُولُ عُمُرِهِ. எத்தனையோ சிறு குழந்தைகள், தாய் தகப்பன் நினைக்கிறாங்க என்னுடைய குழந்தை பெரியாளாகி வளர்ந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆலிமாகணும், முஃப்தியாகணும். ஆனால் அல்லாஹ் எத்தனையோ குழந்தைகளின் சிறு பிராயத்திலேயே அதை மௌத்தாக்கி விடுகிறான். وَكَمْ مِنْ صَحِيحٍ مَاتَ بِغَيْرِ عِلَّةٍ. எத்தனையோ ஆரோக்கியமான மனிதர்கள் சொல்கிறார், நேற்று தான் கண்டேன், இன்றைக்கு தான் கண்டேன், காலையில் பேசினேன், நல்லாக இருந்தார், திடீரென்று மௌத்தாகிவிட்டார். அதுதான் உலகம். وَكَمْ مِنْ سَقِيمٍ عَاشَ حِينًا مِنَ الدَّهْرِ. எத்தனையோ நோயாளிகள் படுத்த படுக்கை, ஊட்டாக்களும் நினைக்கிறாங்க இன்றைக்கு மௌத்தாகுவார், நாளைக்கு மௌத்தாகுவார், நாளை அன்றைக்கு மௌத்தாகுவார். அவர் 15 வருடமாக அப்படியே இருக்கிறார், இன்னும் மௌத்தாகல்ல. சகோதரர்களே, இதுதான் உலக வாழ்க்கை. அதுதான் சொன்னேன், வாழ வந்தவர்கள் அல்ல நாம், இருக்க வந்தவர்கள் அல்ல நாம், இறக்க வந்தவர்கள் நாம். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் மவுத் என்ற வார்த்தையை 70 இடங்களில் பேசுகிறான். எத்தனை இடம்? 70 இடங்களில் மவுத் என்ற வார்த்தையை மட்டும் அல்லாஹ் பேசுகிறான். சக்கராத் என்ற வார்த்தையை அல்லாஹ் 2 இடங்களில் பேசுகிறான். முதலாவது சூரத்துல் கஸஸ், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கூட்டத்தார்களுடைய நிலைமையை அல்லாஹ் சொல்கிறான். லஅம்ருக், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்கிறான். அல்லாஹ்
இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சத்தியம் செய்தான் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். சத்தியம் செய்து சொல்கிறான், நபியே உம்முடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக, உங்களுடைய ஆயுளின் மீது சத்தியமாக. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தர் வீணான காரியத்தில் விளையாடி கொண்டிருந்தார்கள். இரண்டாவது சக்கராத், சக்கராத் என்ற இரண்டாவது வார்த்தை மேலானவர்களே அல்லாஹ் சூரத்துல் காஃபில் சொல்கிறான், அது மரண சக்கராத். அதுதான் மௌத்துடைய சக்கராத். வஜாஅத் சக்ரத்துல் மௌதி பில் ஹக். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக சத்தியமாக சக்கராத் வந்தே தீரும். உலகத்தில் அல்லாஹ்வை மறுக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை மறுக்கிறவங்க இருக்கிறான். தெய்வமே இல்லை என்று சொல்றவன் இருக்கிறான். மௌத்தை மறுக்கும் ஒருவனை காட்டுங்கள். மௌத்த மறுப்பான யாராவது? ஏன் மறுக்கேலா? கண்ணுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்கள். அதான் ஹாரூன் ரஷீதுடைய மகன் சொன்னார் சக்கராத்துடைய நேரத்தில், யா சாஹிபி, ஏ நண்பனே தோழனே, லா தக்தரிர் பிதனஉமின், உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதே, உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதே. வல் உம்ரு யன்ஃபது, வயது முடிந்துவிடும். வன்னஈமு யஸூலு, உலக இன்பங்கள் எல்லாம் அழிந்துவிடும். அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார், وَإِذَا حَمَلْتَ إِلَى الْقُبُورِ جَنَازَةً, ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய காரியம். மனிதனே, நீ ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்கிறாய். சுமந்திருக்கிறோமா இல்லையா? எத்தனை ஜனாசாக்களை சுமந்திருப்போம், எத்தனை ஜனாசாக்களுக்கு பின்னால போயிருப்போம், எத்தனை கபர்ல இறங்கி இருப்போம். சிலர் வாப்பாட கபர்ல கூட இறங்குறல்ல, பயம், இவரை இறக்குவாங்க, இவரை இறக்குவாங்க. சிலர் வாப்பாட கபர்ல இறங்க மாட்டான். ஏன் கபருக்குள்ள இறங்குறையா? சிலர் மையவாடியால போக மாட்டார்கள். சிலர்கள் மையவாடிக்கு பக்கத்தில் இருக்கிற கிழங்கு கடையிலையும் தின்ன மாட்டாங்க, பே வந்துருமாம். அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மையவாடிக்கு போ. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு இரவில் எழும்பி மையவாடிக்கு போவார்கள். போவாங்களா? யாராவது போவாங்களா? நடு இரவில் எழும்பி மையவாடிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மௌத்தாக்களுக்காக துஆ செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தண்டா அவ்வளோ பயம். ஏன் இவர் மௌத்தாகிறல்ல தானே. சொன்னார் ஹாரூன் ரஷீதுடைய மகன், وَإِذَا حَمَلْتَ إِلَى الْقُبُورِ جَنَازَةً, நீ ஜனாசாவை கபிரிஸ்தானுக்கு கொண்டு சென்றால் மனிதனே நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள், فَإِنَّكَ بَعْدَهَا مَحْمُولُ, உன்னையும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் சுமந்து செல்வார்கள். எவ்வளவு உண்மையான விஷயம் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், இரண்டாவது சக்கராத் சூரத்துல் காஃபில் வந்தே தீரும். அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدُ, எந்த சக்கராத்தை விட்டு நீ விரண்டோடுகிறாயோ, எந்த சக்கராத்தை கண்டு பயப்படுகிறாயோ, அந்த சக்கராத்தை நீ அடைந்தே தீருவாய். ஏன் இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ் ஏன் இதெல்லாம் சொல்கிறான்? அல்லாஹ் ஆகிரத்தை பற்றி, ஆகிரா என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் 105 இடங்களில் 115 இடங்களில் சொல்லி இருக்கிறான். ஆகிரத், ஆகிரத் என்ற வார்த்தையை மட்டும் குர்ஆனில் எத்தனை இடம்? 115 இடம். பெரட்டுங்கள், குர்ஆனை பெரட்டி பாருங்க சிந்தனையோட. மறந்து விட்டார்கள் மனிதர்கள், மௌத்தை மறந்து விட்டார்கள், சக்கராத்தை மறந்து விட்டார்கள், கபரை மறந்து விட்டார்கள், மஹ்ஷரை மறந்து விட்டார்கள். துனியாவை கட்டியாள்வதற்காக வந்ததை போலே எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக பள்ளிக்கு வந்திருக்கிறோம்? மௌத்தை நினைப்பதற்கு. சகோதரர்களே, யாரும் நிரந்தரமாக வாழ முடியாது உலகத்தில்.
அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து சொல்கிறான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த், நபியே இன்னக மையித்துன், நீங்களும் மரணிக்க வேண்டும், உங்களுக்கு முன்னால் வந்த யாருக்கும் நாங்கள் மரணிக்காத வாழ்க்கையை கொடுத்தது கிடையாது. நபிமார்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். ஒரு நபி மரணிக்காமல் இருக்கிறார். யார் யார் சகோதரர்களே? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவில்லை. 500 இது 2024 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வானத்தில் உயர்த்தப்பட்டால் அவருக்கு வயது எத்தனை? 33. சொர்க்கவாதிக்கு வயது எத்தனை? 33. அல்லாஹ் சொர்க்கவாதிக்கு முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் உயரத்தை கொடுப்பான். எத்தனை அடி? 60 அடி. அகலம் 7 அடி, 7 முழம். இரண்டாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கொடுப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகு? முழு உலக மக்களுடைய அழகை அல்லாஹ் பாதியாக பிரித்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரம் கொடுத்திருந்தான். மூணாவது சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரலை கொடுப்பான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரலை கொடுப்பான். எப்படியான குரல் அது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா ஜிபால் அவ்விபி மஹு வத்தைர். அல்லாஹ் சொல்கிறான், மலைகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த வேதம் ஜபூர் வேதம். அந்த ஜபூர் வேதத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓத ஆரம்பித்தால் மலைகளும் சேர்ந்து ரீங்காரம் செய்யும். எப்படியான குரல்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தால் பறவைகள் சேர்ந்து ஓத ஆரம்பிக்கும், ரீங்காரம் செய்யும். அவ்வளவு அழகான குரல். உம்ராக்கு போய் வந்தேன். முதலாவது போன நேரம் ஒருவர் சந்தித்து முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இமாம் சுதைஸுக்கு பின்னால தொழுவீங்களா? 2 கேள்வி கேட்பாங்க பொதுவா. முதலாவது ஹஜருல் அஸ்வத் கிடைச்சிச்சா, இரண்டாவது இமாம் சுதைஸுக்கு பின்னால தொழுவீங்களா? ஏன்? இமாம் சுதைஸ் என்ன செய்தார்? ஒன்றும் செய்யல. அவருடைய குரலில் உள்ள ஒரு மோகம். 42 வருடமாக மக்காவில் அவர் பணிபுரிகிறார். மக்கா மதீனாவுக்கு தலைவர் அவர்தான். இப்ப الرئيسுல் ஆம் லிஷூனில் ஹரமைன் 1982 ஆண்டு இமாமாக நியமிக்கப்பட்டார். முதலாவது மக்ரிப் தொழுகை தொழுவித்தார். இப்ப 2023 ஆண்டு முடிய போகுது. 42 வருஷம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த குரலுக்கு இவ்வளவு அடிமை நம்முடைய சனம். துனியாவுல எந்த யாரையும் காட்ட முடியாது. இமாம் சுதைஸ மாதிரி ஓத ட்ரை பண்ணாத யாரும் இல்லை. எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. சம்மாந்துறையில் இருப்பாங்க, சாய்ந்தமருதில் இருக்கிறாங்க. எல்லா ஊர்லயும் எல்லாருக்கும் ஒரு ஆசை, பெரும்பாலும் சுதைஸை போல் ஓத பார்ப்பார்கள். தராவீஹ் என்றாலே சுதைஸ். ஏன்? சுதைஸ் 10 லட்சம் காசு கொடுத்தாரா ஒவ்வொருவருக்கும்? இல்ல சகோதரர்களே, குரலில் உள்ள மோகம். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல் எப்படி இருக்கும்? 4வது அல்லாஹ் சொர்க்கவாதிக்கு கொடுப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வயதை கொடுப்பான். எத்தனை வயது? 33 வயது. 5வது அல்லாஹ் அற்புதமான ஒரு விடயத்தை கொடுப்பான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணத்தை அல்லாஹ் கொடுப்பான். உலகத்தில் யாருக்கும் இல்லாத குணம் அது. கல்லால் அடித்தவர்களை கூட சொர்க்கவாதிகளாக மாற்றிய குணம் அது. இல்லையா? தாயிஃப்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கல்லடித்தார்கள் தானே? தாயிஃப்ல செங்கல்ல காட்டுங்க பாப்போம். யாராவது கிரவல் கல்ல காட்டுங்க பாப்போம். தாயிஃப்ல இருக்கிறது என்ன கல்? மக்காவில் இருக்கிறது என்ன கல்? கருங்கல் சகோதரர்களே. கருங்கல்லால் அடி வாங்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அடி வாங்கிவிட்டு துஆ கேட்டார்கள், இந்த சமூகத்துக்கு நேர்வழி கொடு யா அல்லாஹ். அவ்வளவு உயர்ந்த குணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில் யாருக்கும் நேசியது கிடையாது, வாழ்க்கையில் யாருக்கும் சபித்தது கிடையாது, வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னது கிடையாது, வாழ்க்கையில் யாருக்கும் அடித்தது கிடையாது, வாழ்க்கையில் யாரையும் பார்த்து முறைத்தது கிடையாது, வாழ்க்கையில் 63 வயது காலத்தில் ஒரு பொய் சொன்னது கிடையாது. ஏலும் என்றால் காட்டுங்கள் இப்படியான தலைவர்களை. நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு பொய் சொன்னது கிடையாது. கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. என்ன சொல்ல வந்தேன்? தலைப்பு எங்கேயோ போகுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் மரணிக்காமல் வானத்தில் இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜால் வெளிப்படுவான். அதற்கு முன்னால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பின்னால் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வந்ததற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே 33 வயதோடு இறங்குவார் கீழே. ஒரு மனிதர் 1500 வருடங்களுக்கு மேலாக 2000 வருடங்களாக 33 வயதில் வாழ்வதாக இருந்தால் யாரால் முடியும்? அது அல்லாஹ்வால் மாத்திரம் முடியும் சகோதரர்களே. அவர் இறங்குவார் உலகத்துக்கு. இறங்கி தஜ்ஜாலை கொலை செய்வார், பன்றிகளை வெட்டுவார், சிலுவைகளை உடைப்பார், உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவார், திருமணம் முடிப்பார், குழந்தைகள் பெற்றெடுப்பார், அவர்களும் மரணிப்பார்கள். சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை உண்மையான தோற்றத்தில் கண்டார்கள். முதலாவது மக்காவில் அஜியாத் என்ற இடம், ஹரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது அஜியாத். போய் பாருங்க அதெல்லாம். அஜியாத் என்ற இடத்தில் யா முஹம்மத் என்று ஒரு சத்தம் கேட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தார்கள், யாரையும் காணவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தையும் பூமியையும் நிறைத்து உட்கார்ந்திருந்தார். எப்படி இருக்கும்? இரண்டாவது மிஅராஜ் போன நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை உண்மையான உருவத்தில் கண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஹு 600 ஜனாஹ். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 600 ரெக்கைகளை வைத்து படைத்திருக்கிறான். 600 ரெக்கைகளை வைத்து படைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ரெக்கை தெரியுமா? அது எவ்வளவு பலமான ரெக்கை தெரியுமா? அது உலகத்தில் நாம கண்ட பலசாலி எல்லாம் என்ன பலசாலி? நாம் கண்ட ஜாம்பவான்கள் எல்லாம் என்ன ஜாம்பவான்கள்? அந்த காலத்தில் சம்மாந்துறையில் இருந்தார்களாம் மரத்தை தூக்குபவர்கள். கேள்விப்பட்டேன். மரத்தை தூக்குறார்கள் இருந்தாங்களா? அவ்வளோ பலசாலிகள் இருந்தாங்களாம். ஜமாத்தில் இருக்கும் பொழுது சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரத்தை தூக்கல். என்னது தெரியுமா தூக்கினார்? ஒரு நாட்டை தூக்கினார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்ந்த ஊர் வல்முத்தஃபிகத அஹ்வா. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துன் நஜ்மில், முத்தஃபிகா. முத்தஃபிகா என்றால் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் வாழ்ந்த ஊர், ஒரு பிரம்மாண்டமான மாநிலம். அந்த மாநிலத்தை அல்லாஹ் பிரட்டி அடித்தான். யாரை வைத்து பிரட்டி அடித்தான்? யாரை வைத்து? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார், தன் ரெக்கையை விரித்தார். முஸ்னத் அஹ்மதில் ரிவாயத் வருகிறது, சஹீஹான ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கையை விரித்தால் அந்த ரெக்கையிலிருந்து யுன்தஸரு மின் ரீஷிஹி அத்துர்ரு வல் யாகூத், மாணிக்கமும் முத்தும் கொட்டிக்கொண்டே இருக்குமாம். யாரால் படைக்க இயலும் சகோதரர்களே? இப்படியான படைப்புகளை யாரால் படைக்கலாம்? அல்லாஹ்வால் மட்டும் படைக்கலாம். அந்த ரெக்கையில 600 ரெக்கையை விரிக்கல்ல,
ஒரு இறக்கையை விரித்து அந்த இறக்கையின் ஓரத்தால் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் வாழ்ந்த மாநிலத்தை தூக்கினார். எதுவரை தூக்கினார்? அங்கே வாழ்ந்த கோழிகளும் கழுதைகளும் கத்திய சத்தத்தை முதலாம் வானத்தில் இருந்த மலக்குமார்கள் கேட்டார்கள். அதுவரை தூக்கி பிரட்டி அடித்தார். அந்த அடித்த அடியில் ஒரு பள்ளம் உருவாகியது. அந்த பள்ளம் இப்பொழுது ஜோர்டானுக்கு போனவர்களுக்கு தெரியும், சமுத்திரமாக மாறி இருக்கிறது. அந்த கடலுக்கு பெயர் பஹ்ருல் மைத், டெட் சி, மரணக்கடல். அந்த கடலில் நீங்கள் தாழ முடியாது, மிதந்து கொண்டுதான் இருப்பீர்கள். அந்த கடலில் ஒரு பூச்சி புழு கூட கிடையாது. எவ்வளவு சக்தி இருக்கும் சகோதரர்களே! அவரும் மரணிப்பார். கடைசியாக மலக்குல் மௌத்தும் அல்லாஹ்வும் மாத்திரம் இருப்பார்கள். அல்லாஹ் கேட்பான்,